நல்ல சினிமாக்களை நேசிக்கிற கொண்டாடுற எல்லா நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்க்க போறது இயக்குனர் பிரேமானந்த் டைரக்ஷன்ல சந்தானம், கீதிகா திவாரி, கௌதம் மேனன், செல்வராகவன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிற டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் தமிழ் திரைப்படத்தோட விமர்சனம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட முதல் சீன்ல ஒரு பிரபல யூடியூப் ஃபிலிம் ரிவ்யூவருக்கு ஒரு படத்தோட ஸ்பெஷல் பிரீமியருக்கான டிக்கெட் வருது. அவரும் அந்த தியேட்டருக்கு போறாரு. ஆனா அங்க அவரை தவிர வேற யாருமே இல்ல. அந்த இடமே ரொம்ப அமானுஷ்யமா, விசித்திரமா இருக்கு. கொஞ்ச நேரத்துல படம் போடுறாங்க. அந்த படத்துல தமிழ் சினிமாவில் வந்த படங்கள் எல்லாம் ரொம்ப மட்டம் தட்டி கேவலமாக ரிவ்யூ பண்ணுற விமர்சகர்களை ஒருத்தன் கொலை பண்ணுறதை பற்றியும் அவனை ஒரு சில பேர் கொடூரமாக கொலை பண்ணதை பற்றியும் காட்டுறாங்க. ஹிச்காக் இருதயராஜ் அப்படிங்கிற அந்த ஆளு இறந்து போன பின்னாலையும் செத்து ஆவியான பின்னாலையும் இன்னமும் மூவி ரிவ்யூஸ் எல்லாம் தன்னோட தியேட்டருக்கு வரவழைச்சு அவங்களெல்லாம் கொலை பண்ணிட்டு இருக்கான். அப்படி படத்தோட ஹீரோவையும் அவரோட குடும்பத்தையும் தன்னோட தியேட்டருக்கு இன்வைட் பண்ணுறான் அந்த ஹிச்காக் இருதயராஜ். ஏன்னா படத்தோட ஹீரோவும் ஒரு மூவி ரிவ்யூவர் தான். ரேப் பண்ணி படங்களெல்லாம் வந்து கலாச்சி விமர்சனம் போடக்கூடிய ஒரு ரிவ்யூவர் தான். ஸோ அந்த தியேட்டருக்கு போகிற ஹீரோவும் அவரோட குடும்பமும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த படத்துக்குள்ளேயே போய் ஒரு கேரக்டர் ஆகி அந்த படத்துக்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சு, ஹீரோவும் அவரோட குடும்பமும் அந்த படத்தை விட்டு வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற சுற்றி நகருது இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா, முதல் பாசிட்டிவ் நடிகர் சந்தானம். படத்தோட ஆரம்பத்தில் கொஞ்ச நேரத்துக்கு அவர் வந்து மெட்ராஸ் பாஷையில் பேசுறதும் ஜென்சி பசங்க மாதிரி பண்ணுறதும் ப்ரோ ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதும் வந்து ஒரு மாதிரி அக்வர்டாக இருந்தாலும் கொஞ்சம் ஃபேக்காக தெரிஞ்சாலும் கூட போக போக அதுவே ஒரு மாதிரி செட் ஆகிடுது. அண்ட் அவருடைய சமீபத்திய படங்கள் மாதிரி இந்த படத்துலையும் அவர் காமெடி பண்ணுறதுன்னு ஒதுங்கிட்டு மற்ற காமெடியன்ஸுக்கு நிறையவே ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அதை வச்சு ஒரு ஃபன்னியான டயலாகும் வருது. நான் தான் உனக்கு காமெடி பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன்ல, அப்புறம் ஏன் மொக்க காமெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு நான் கடவுள் ராஜேந்திரன் பற்றி கேட்குறாரு. அதெல்லாம் ரசிக்கும்படி இருந்தது. இன்ஃபேக்ட் அவருக்கும் நான் கடவுள் ராஜேந்திரனுக்குமான எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா பயங்கர பிளாஸ்டாக இருந்தது. அடுத்தது இந்த படத்தோட மிகப்பெரிய சேவியரான நடிகர் நான் கடவுள் ராஜேந்திரன். அவர் தான் இந்த படத்தை ஓரளவுக்காவது காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அவரும் சந்தானமும் ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை சொல்லிக்கிட்டே ஓடி வர்ற அந்த சீன், கௌதம் மேனன் கிட்ட நான்கோல் ராஜேந்திரன் இங்கிலீஷ்ல பேசுற சீன், அவரை எலி கடிக்கிற சீன், சந்திர கிரகணத்தப்போ அவர் என்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்னு இந்த மாதிரி நிறைய காட்சிகள் கண்டிப்பா தியேட்டர்ல பயங்கரமா சிரிக்கிற மாதிரி இருந்தது. அடுத்தது ஒரு மெட்டா ஃபில்மா இந்த படத்துல ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் கிரியேட்டிவா இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த படத்தை ஒரு சில காட்சிகளையாவது ஃப்ரெஷ்ஷா ஆக்குச்சு. இந்த படத்தோட யூஎஸ்பியும் அதுதான் அப்படின்னு கூட சொல்லலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோரை வச்சு ஒரு சீனோட மூட் என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்றது, ஒரு ஸ்லோ மோஷன் சீன் வரக்கூடிய அந்த இடமாகட்டும், அதே போல் நைட் டு டே டிரான்சிஷன் அப்படின்னு சொல்றது, கீழே குனிஞ்சு சப்டைட்டில் பார்க்க சொல்றதுன்னு இந்த எல்லா காட்சிகளுமே ரசிக்கும்படி இருந்தது. அண்ட் இந்த படத்தோட முதல் 3 பாகங்கள் மாதிரி இல்லாம இந்த படத்தோட முதல் சீன்ல இருந்தே கதைக்குள்ள போயிடுறாங்க. படம் ஆரம்பிச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஹீரோவும் அவரோட ஃபேமிலியும் அந்த தியேட்டருக்குள்ள போயிடுறாங்க. அண்ட் படத்தோட ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த முதல் ஹாரர் சீன் இருக்கு இல்லையா, அதுவும் இம்ப்ரெசிவாவே இருந்தது. ஒரு நல்ல ஹாரர் படம் பார்க்குற ஒரு ஃபீலை கொடுத்தது அந்த சீன். இந்த படத்தோட குறைகள் என்னன்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட், அதிகபட்சம் ஒரு 7-8 சீன்ஸ் தவிர பெரும்பாலான காட்சிகள் அவ்வளோ ஃபன்னியா இல்லை. பெருசா எங்கேயும் போர் அடிக்காட்டியும் கூட நிறைய காட்சிகள்ல சிரிப்பும் வரல. செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய காட்சிகள்ல நம்மளோட பொறுமையை ரொம்பவே சோதிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த டைரியை துரத்திட்டே போகிற சீன், அந்த டைரி மாறி மாறி ஒவ்வொருத்தர் கைக்கா போகிறது, இந்த சீக்வன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு லென்த்தியாக போய்கிட்டே இருக்கு. ப்ரீ இன்டர்வல் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக ஒரு கைத்தை போட்டு கீழே மேலே இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்போவே தெரிஞ்சு போச்சு இந்த இடத்துல வந்து மஞ்சுவல் பாய்ஸ் படத்தில் வரக்கூடிய அந்த டயலாகும் அந்த பாட்டும் வரப்போகுது அப்படின்னு. அதனாலேயே அந்த சீன்லாம் அவ்வளோ ரிவார்டிங்காக இல்லை. ஹீரோவோட ஃபேமிலியை வச்சு ஒரு காமெடி ட்ராக் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கூட ஒர்க்காகவே இல்லை. ரொம்ப பயபக்தியா அமைதியா இருந்தவங்க வந்து மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க, குடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதுல என்ன காமெடி இருக்கு அப்படின்னு நம்பி வச்சாங்கன்னு தெரியல. அதுலயும் குறிப்பா கஸ்தூரி, யாஷிகா, ஆனந்த் இவங்களோட நடிப்புலாம் நிஜமா ரொம்ப கொடுமையா இருந்தது. படத்துல எக்கச்சக்கமான காமெடி நடிகர்கள் இருக்காங்க. ஆனா காமெடி மட்டும் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. லுல்லு சபா மாறன்லாம் பாத்தீங்கன்னா அவர் எந்த படத்துல வந்தாலும் குறைஞ்சது 2 சீன்ல நல்லா சிரிக்க வச்சிருவாரு. ஆனா இந்த படத்துல அப்படி ஒரு சீனை கூட சொல்ல முடியல. அந்த டிவியில ராசி பலன் சொல்ற சீன் கூட வந்து அவ்வளவு ஃபன்னியாலாம் இல்ல. அதே போல இப்படி ஒரு கதையில கௌதம் மேனன் மாதிரி ஒரு நடிகர் எதுக்காக காஸ்ட் பண்ணி அவரை தேவையில்லாம குறுக்க முறுக்க உலா விட்டுருக்காங்கன்னு தெரியல. அந்த உயிரின் உயிரை பாட்டோட ஸ்பூஃப் வருது இல்லையா, அதுவே பயங்கரமா காமெடின்னு நம்பி அதுக்காகவே அவர் காஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு. அப்புறம் ரெடின் கிங்ஸ்லி அப்படின்னு ஒரு நடிகர் ஒருத்தர் வர்றாருங்க. அவரும் எல்லா காமெடி படத்துலயும் வர்றாரு. ஆனா அவர் வர்ற சீன்ஸ்ல காமெடி தான் வர மாட்டேங்குது, சிரிப்பு தான் வர மாட்டேங்குது. முதல் படத்துல நெல்சன் சொல்லி கொடுத்த ஒரே ஒரு ஸ்லாங் வச்சுக்கிட்டு எல்லா படத்துலயும் ஒப்பை தட்டி அப்படின்னு அவர் கிண்டல் பண்ற மாதிரி இந்த படத்துல ஒரு டயலாக் ஒன்று வருது. அது ஒண்ணுதான் சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஹீரோ ஒரு படத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு, அந்த உலகத்துக்குள்ள போய் மாட்டிக்கிறாரு. ஆனா அது படம்ங்கிறது ஹீரோவுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த உலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய வில்லன்கள் எல்லாம் அழிச்சாதான், அவங்களெல்லாம் கொன்னாதான் ஹீரோ அந்த படத்தை விட்டே வெளியே வர முடியும். இந்த ஐடியாவை வச்சு சூப்பரா ஒரு காமெடி படம் பண்ணியிருக்க முடியும். லாஸ்ட் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அர்னால்ட் நடிச்ச ஆங்கில படத்துல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஐடியாவை எடுத்திருக்காங்க. ஆனா இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் எழுதுறதுக்கு யோசிக்கிறதுக்கு பதிலா ரைமிங்கான டயலாக்ஸ் எழுதுறதுக்காக மட்டுமே தான் யோசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் பிரச்சனை. கப்பல்ல ஒரு சாப்டர், அந்த கப்பல்ல இருந்து அப்படியே ஒரு தீவுக்குள்ள போயிட்டு அங்க ஒரு பெரிய மேன்ஷன்ல ஒரு சாப்டர் அப்படின்னு போகக்கூடிய இந்த கதையில கடைசியில ஒரு வழியா எல்லா வில்லனும் செத்துட்டாங்க,
படம் முடிய போகுது அப்படின்னு ஒரு மாதிரி ரிலீஃபா இருந்தா, அங்க திடீர்னு 3வது ஒரு சாப்டர் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் இழுன்னு இழுக்குறாங்க. பெரும்பாலும் சந்தானம் அவர்கள் நடிக்கிற படங்கள பார்த்தீங்கன்னா, 5ல 3 படங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதுல வரக்கூடிய ஹீரோயின்ஸ் வந்து கொஞ்சம் கூட நடிக்கவே தெரியாத வடநாட்டு ஹீரோயின்ஸா இருப்பாங்க. அதாவது சில படங்கள்ல வந்து நடிக்க தெரியாட்டி, டயலாக், லிப்சிங்க்லாம் பேச வராட்டி வந்து வாயில பபிள் கம்ம போட்டு மெல்ல சொல்லுவாங்க இல்லையா? அப்படி கூட அந்த மாரி கூட நடிக்க தெரியாத சில ஹீரோயின்ஸா இருப்பாங்க. அப்படி ஒருத்தவங்க தான் இந்த படத்துலயும் வராங்க. மொத்தத்துல இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் வந்த 3 பாகங்கள்ல தில்லுக்கு துட்டு பார்ட் 1, பார்ட் 2, டிடி ரிட்டர்ன்ஸ் இந்த 3 படங்கள கம்பேர் பண்ணும்போது, இந்த 4வது பார்ட் தான் ரொம்ப வீக்கஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு ஹார்ம்லெஸ்ஸான வாட்ச் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அந்த மெட்டா ஃபில்மா வரக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. இந்த பிரான்சைஸ்ல இதுக்கு முன்னால வந்த படங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த படத்தையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெருசா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம போனீங்கன்னா, ஒரு தடவ பார்க்கக்கூடிய ஒரு ஆவரேஜான காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த டெவில்ஸ் டபுள் நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை தியேட்டர்ல பார்த்திருந்தீங்கன்னா, உங்களோட கருத்துக்கள மறக்காம கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். இன்னும் நிறைய சினிமாக்கள் பார்ப்போம். நிறைய சினிமாக்கள் பத்தி பேசுவோம். நன்றி. Love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always take what I want and I always give it 100. Don't need a bank, no I'm funded. Play the game like it's nothing. I'm always thankful.